Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ப்ரெஸ் ப்ரோக்ராம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான செக்மெண்ட்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரெஸ் அவங்களோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ், ப்ரேயர் சாங் சூப்பராக பாடிட்டீங்க. ஓகே, இப்போவும் நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு சூப்பரான சாங்குக்கு ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஆக்ஷன் பண்ணலாமா? சாந்தமுள்ள தெய்வம் இயேசுதான், சாந்த குணம் தருபவர் அவரேதான். சாந்தமுள்ள தெய்வம் இயேசுதான், சாந்த குணம் தருபவர் அவரேதான். சாந்தம் உனக்கு கொடுப்பார், ஓடி வா. அழைக்கின்றார் இயேசு, ஓடி வா. சாந்தம் உனக்கு கொடுப்பார், ஓடி வா. அழைக்கின்றார் இயேசு, ஓடி வா. மாற்றுவார் இயேசு, மாற்றுவார், புதுசா உன்னை மாற்றுவார். மாற்றுவார் இயேசு, மாற்றுவார், புதுசா உன்னை மாற்றுவார். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஷன் சாங்கு சூப்பராக பண்ணீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ண போகிறோம். சாரோனின் ரோஜாவே, சாந்த
ஓகே நீ சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணிட்டோம், சூப்பராக ப்ரேயர் சாங் பண்ணோம், சூப்பராக இயேசுப்பாவை வர்ஷிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். என்ன டாப்பிக்கில் ஸ்டோரி கேட்க போகிறோம்? சாந்த கோணத்தில் ஆசீர்வாதங்கள். ஓ, இந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோமா? ஸ்டோரி கேட்க நீ ரெடியாக இருக்கியா? ரெடி. நான் ரெடியாக இருக்கேன். குட்டீஸ் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. பார்க்கலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணன் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் ஸ்டோரி செக்ஷனில் அண்ணன் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படி தானே என்ன ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நம்ம எல்லாம் படிச்சிடலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் ஒரு வசனமாக படிச்சுட்டு வரோம். 3வது வசனம் படித்தோம், 4வது வசனம் படித்தோம். ஸோ இந்த வாரம் என்ன வசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தேயு 5:5 தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு வாட்டி சத்தமாக வாசிச்சிடலாமா? வாசிங்க என் கூட சேர்ந்து. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து எல்லாரும் ஒரு மனமா கரெக்டா வாசிக்கணும். ஓகே, சேர்ந்து வாசிக்கலாமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஓகே, ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம். ஸோ இந்த வசனத்தை நிறைய ஒரு மாதிரி ரொம்ப செந்தமிழா இருக்குதே அப்படின்லாம் பயப்பட வேணாம். ஸோ இது இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு, இது இன்னும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு இதோட மீனிங் எல்லாத்தையும் கிளியரா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரியும் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, அந்த ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னா 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல தான் இருக்கு. இந்த அதிகாரத்துல டேவிட், நம்மளோட தாவீது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அதே மாதிரி சவுல் அப்படின்னு சொல்லி முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் இல்லையா. ஸோ அவருக்கு அடுத்து தாவீது எழுந்து வராரு. அவரு அடுத்து ராஜாவா மாறணும் அப்படின்ற இந்த கோலியாத் அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சவுல் கொன்னது 1000 இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கான மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன சம்பவம் இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். ஸோ என்ன கதைன்றத டக்குன்னு கேட்டுடலாம். ஓகே, கதை என்ன அப்படின்னா இந்த தாவீது எந்த தப்புமே பண்ணல. ஓகே, ஆனாலும் இந்த சவுல் என்ன பண்றாரு, தாவீதை எப்படியாவது கொலை பண்ணிடணும், எப்படி கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தாவீதை விடாம எல்லா இடத்துலயும் சவுல் தேடிக்கிட்டே இருக்காரு. ஓகே, தேடி கண்டுபிடிச்சா அவ்வளவுதான், தாவீதை என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, கொலை பண்ணிடுவாரு. அப்படின்றப்போ தாவீது என்ன பண்ணுவாரு, ஒளிஞ்சு ஒரு இடமா போறாரு. என்னதான் இருந்தாலும் ஆண்டவரே எவ்வளோ அவரோட இருந்தாலும் கூட இவர் நேர்ல பார்த்தா எங்க ஒரு அந்த சண்டே அவாய்ட் பண்றதுக்கே மேக்சிமம் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தாவீது ஒளிஞ்சு ஒரு இடமா போறாரு. ஸோ அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஒரு குகையில போய் யார் தங்கிக்கிறா, அந்த தாவீது போய் தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கிறப்போ இந்த தாவீதை தேடி கொலை பண்ணணும் தானே எல்லாரும் வராங்க. அப்படி இந்த தாவீதை தேடிக்கிட்டே வர்றப்போ என்ன நடக்குது, இந்த சவுல் இருக்காரு இல்லையா, அந்த சவுல் தாவீதை தங்கி இருக்கிற அதே குகைக்கு பக்கத்துல, இல்லைன்னா நேர பின்னாடின்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சவுலும் தங்குறாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்து இந்த தாவீது கூட உள்ளவங்க எல்லாருமே தாவீது கிட்ட சொல்றாங்க, உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணி நீ சவுலை கொன்னுட்ட அப்படின்னா இனிமே உன்னை யாரு தேட போறா, நீ தான் அடுத்த ராஜா அப்படிலாம் சொல்லி சுத்தி எல்லாரும் சொல்றாங்க. தாவீதுக்கு என்ன தோணும், ஓ ஆண்டவரே நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு, இதை யூஸ் பண்ணி சவுலை கொன்றலாம் அப்படின்னு தானே நினைக்கிறேன். ஆனா தாவீது இந்த இடத்துல ஆண்டவரை சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தாவீது இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா சவுல் இருக்கிற இடத்துக்கு போய் சவுலை எதுவுமே செய்யல. இந்த தாவீது சவுலை எதுவுமே செய்யல. ஆனா சவுலோட அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் கார்னர் இடம் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ல கொஞ்சோண்டு அறுத்து கையில எடுத்துட்டு வந்துடுறாரு. யாரு, இந்த தாவீதை எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்தது விடிஞ்சா இந்த சவுல் எல்லாமே கிளம்பி அடுத்து தாவீதை தேடுவோம் அப்படின்னு போற நேரத்துல இந்த தாவீது என்ன பண்றாரு, ஓடியே எல்லாரும் முன்னாடியும் நீல் டவுன் பண்ணி, இந்த பாரு எனக்கு நைட்டே உங்களை கொல்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது, ஆனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ண ஒருத்தரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவா மாத்தி இருக்கிற இந்த சவுலை என்னால கொல்ல முடியாது, அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உன்னோட வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை மட்டும் நான் கிழிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஓகே, அப்படி காட்டுறப்போ இந்த சவுலுக்கு என்ன ஆயிடுது, நீ எந்த தப்புமே பண்ணல, ஆனா கூட நான் உன்னைய கொல்லணும்னு தானே நான் தேடிட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கு கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட நான் உன்னைய கண்டுபிடிச்சா கொன்றுவேன் அப்படின்றது தெரிஞ்சும் கூட நீ என்னைய இந்த இடத்துல ஆண்டவருக்கு பயந்து என்னைய நீ விட்டதுனால நானும் என்ன பண்றேன், ஆண்டவருக்கு பயந்து நானும் இனிமே உன்னைய எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படின்னு யார் சொல்லிட்டா, சவுல் சொல்லிட்டாரு. ஓகே, இந்த இடத்துல சாந்த குணம் உள்ளவரா யார் நடந்தாங்க அப்படின்னா தாவீது
தாவீது தான், அப்படிதானே? தாவீதுக்கு எல்லா சான்ஸும் இருந்துச்சு சவுலை கொல்றதுக்கு. ஓகே, தாவீது பக்கம் நியாயம் கூட இருந்துச்சு. அவருக்கு என்னைய நான் அவரை விட்டா அவர் என்னை கொன்றுவாரு, அதனால நான் அவரை கொன்றுறேன் முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியாயம் கூட யார் பக்கம் இருந்துச்சு? தாவீது பக்கம் இருந்துச்சு. ஆனாலும் தாவீது என்ன பண்ணாரு? நேர்மையாவும் உண்மையாவும் ஆண்டவருக்கு பயந்து, ஓகே, தன்னோட கையில எந்த ஒரு கரையும் இல்லாம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்றத நம்பி என்ன பண்ணாரு? தாவீது சாந்த குணம் உள்ளவரா நடந்துக்கிட்டாரு. நம்மளுக்கு கூட நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாமளே தவறு பண்ணி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கலாம், எல்லாமே என்ன வேணா இருக்கலாம். ஆனா கூட அந்த இடத்துல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா சாந்த குணம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு. அவங்களால தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா, இந்த உலகத்தை அவங்களால தான் சுதந்தரிச்சு கொள்ள முடியுமா. ஓகே, இன்னொரு வாட்டி அந்த வசனம் வாசிச்சிடலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது நம்ம இன்னொரு வாட்டி வாசிக்க போறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஸோ இந்த வசனத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம அந்த ஸ்டோரியை பார்த்தோம். எப்படி தாவீது ஒரு நல்ல சாந்த குணம் உள்ளவராக நடந்துக்கிட்டாரோ, நம்மளோட லைஃப்லையும் நாம சாந்த குணமாக உள்ளவராக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நம்மளுக்கு வரலாம். அந்த எல்லா சிச்சுவேஷன்லையும் நம்மளும் எப்படி தான் நடந்துக்கணும்? நம்ம ரொம்ப தன்மையானவங்களா, ரொம்ப பேஷண்டா, ஓகே, கடவுளை நம்பி எல்லா ட்ரஸ்ட்டையும் யார் மேலே வச்சிடணும்? கடவுள் மேலே வச்சு அப்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் எப்படிப்பட்டவங்க தான்? சாந்த குணம் உள்ளவர்கள் தான். அப்போ சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். எஸ், ஓகே. ஸோ நாமளும் எல்லாருமே சாந்த குணமா உள்ளவர்களா இருக்கிறப்போ நாமளும் பூமியை சுதந்தரித்து கொள்ளலாம். எஸ், எல்லாரும் சொல்லுங்க, பூமியை சுதந்தரித்து கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். இதே மாதிரியான அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோட அண்ணன் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். பை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சா? இன்னைக்கு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். படிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இன்னொரு தடவை சொல்லலாமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். மத்தேயு 5:5. தேங்க்யூ. உங்களோட மெமரி வேர்ஸை ஸ்க்ரீனு தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஆனி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலா, இப்போ நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சர்ச்சில் உள்ள குட்டீஸ் எல்லாம் அவங்களோட டேலண்ட்டை ட்ராயிங் மூலமாக காட்டியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அந்த வீடியோ கிளிப்பிங் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு வாங்க இது எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
குட்டீஸ் பார்த்தீங்களா, நம்ம குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக வந்து அவங்களோட டேலண்ட்டை அவங்க டிராயிங் மூலமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னா, நீங்கள் நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. அவங்களோட நேம் எல்லாம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கீழே போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாரோட டிராயிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த நேமை டைப் பண்ணி ஐ ஓட் ஃபார் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். ஓகேவா? யாருக்கு நிறைய ஓட் விழுதோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம பிளஸ் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு ஒரு குட்டி ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகேவா குட்டீஸ்? மறந்துடாதீங்க, உங்களோட ஓட்டு நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்ட்டு ஐ ஓட் ஃபார் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனோட நேமை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம மிஸ் நனி ஸ்டோரி கேட்க போறோம். ஓ, அப்போ பொன்மணி ஆண்டி மட்டும் வர போகிறாங்களா? அக்கா 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 வெயிட் வெயிட் வெயிட். ஒரு மிஷனரியே வந்து சொல்ல போறாங்க. அப்படியா? யார் அவங்க? உனக்கும் தெரியுமா? தெரியாது. இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? என் பெயர் மேரி ஜோன்ஸ். என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்க எல்லார் கையிலயும் பைபிள் வச்சிருக்கீங்கல்ல, ஆனா இந்த பைபிள் எனக்கு கிடைக்கல. இந்த பைபிள் வாங்குறதுக்கு 6 வருஷம் காசு சேர்த்து வச்சு பல மைல் தூரம் நடந்து ஒரு போதகர்கிட்ட வாங்கினேன். எங்க ஊர்ல எல்லாருக்கும் பைபிள் வாசித்து காட்டுவேன். என்ன போல நீங்களும் செய்வீங்களா? ஹலோ குட்டீஸ், இன்றைக்கும் இந்த மிஷனரி ஸ்டோரி டைமில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்தில் வேல்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஒரு மிஷனரி நம்மளை எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எனக்கு பேசலாமா? அவங்கக்கிட்ட பேசி அவங்க வாயிலிருந்தே அவங்கள பற்றின காரியங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஹலோ, உங்கள் பேர் என்ன? என் பெயர் மேரி ஜோன்ஸ். இவங்க தான் மேரி ஜோன்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, மேரி ஜோன்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லி நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? மேரி ஜோன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு யாரை பற்றி என்ன ஞாபகம் வரும்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, பைபிள். மேரி ஜோன்ஸ்னாலே பைபிள்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், அப்படித்தானே? பைபிள் வாங்குறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி நிறைய காரியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? இன்றைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடென்ட்ஸை அவங்கக்கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? மேரி ஜோன்ஸ், உங்களுடைய சிறு வயதில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு எப்படி இருந்துச்சு? சிறு வயதில் தேவ பக்தியில் வளர்க்கப்பட்டேன். எங்க ஊர்ல இருந்து சர்ச்சுக்கு 2 மைல் தூரம் இருந்துச்சு. காலையில சீக்கிரமா இருந்துச்சு. நடந்து சென்று உற்சாகமா கலந்து கொள்வேன். ஓ சூப்பர். பாருங்க, மேரி ஜோன்ஸ் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்ச் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களாம். அவங்க சர்ச் வந்து ரொம்ப தூரம் இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் சீக்கிரமாக எழுந்து நடந்தே அந்த சர்ச்சுக்கு போவாங்களாம். முன்னாடி வரிசையில் போய் உட்காந்துக்குவாங்களாம். சர்ச்சில் ஆராதனையில் ரொம்ப உற்சாகமாக பங்கு கொள்வாங்களாம். ஓகே மேரி ஜோன்ஸ், சர்ச்சில் நீங்கள் இருக்கும்போது பைபிள் மேலே உங்களுக்கு எப்படி ரொம்ப ஆசை வந்துச்சு? எங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய பைபிள் வச்சுருக்கோம். ஆராதனை முடிந்ததும் அதை எடுத்து பார்ப்பேன். பார்க்க எனக்குள்ள அது வாசிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ படிக்க தெரியாது. அதை வாசிக்க ஆசைப்பட்டே நான் ஸ்கூல் போனேன். பார்த்தீங்களா குட்டீஸ், பைபிள் வாசிக்கிறதுக்கு ஆசைப்பட்டே மேரி ஜோன்ஸ் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்க இருந்த ஊரில் வந்து அப்போ ஸ்கூலே கிடையாதான். அந்த டைமில் தான் புதுசாக அங்கே ஸ்கூல் வந்து தான். அப்போ மேரி ஜோன்ஸ் வந்து இதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. எப்படியாவது அந்த பெரிய பைபிளை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. உடனே மேரி ஜோன்ஸ் வந்து ஆர்வமாக அந்த ஸ்கூலுக்கு போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பைபிளை வாசிக்கணுங்கிற அந்த நோக்கத்துக்காகவே அவங்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே மேரி ஜோன்ஸ், நீங்கள் வந்து பைபிள் வாசிக்கிறதுக்காகவே படிச்சீங்க. அந்த சர்ச்சில் இருந்த பைபிளை நீங்கள் வாசிச்சிங்களா? அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் எனக்கு அந்த பைபிளை வாசிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதை வாசித்த உடனே எனக்கு வாசிக்க ஆசை வந்துச்சு. உடனே வீட்டுக்கு போய் அம்மாட்ட அம்மா பைபிள் வாங்கி தரீங்களான்னு கேட்டேன். ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, பைபிள் வாங்க முடியாது, நம்ம ரொம்ப ஏழை, பைபிள் ரொம்ப காஸ்ட்லி, அதனால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் குட்டீஸ், அவங்க இருந்த காலகட்டத்தில் மேரி ஜோன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. அப்போ வந்து எல்லார் கையிலையுமே பைபிள் இருக்காது. எங்கேயாவது ஒரு சிலர் வீடுகளில் மட்டும்தான் இருக்கும் பைபிள். அப்போ வந்து அதுவுமே வந்து அந்த பைபிள் வந்து ரொம்ப விலை உயர்வாக இருந்துச்சு. அதனால எல்லாருமே வாங்க முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் மேரி ஜோன்ஸோட அம்மா வந்து நம்மளால் வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி மேரி ஜோன்ஸ் நீங்கள் பைபிள் வாங்கினீங்க? நான் ஒரு முடிவெடுத்தேன்.
6 வருஷம் காசு சேர்த்து வச்சு பல மைல் தூரம் நடந்து தாமஸ் சார்லஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட நான் பைபிள் வாங்கினேன். சூப்பர் சூப்பர். பாருங்க குட்டீஸ், அவங்க வந்து அந்த காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்ச போது உங்களுக்கு என்ன வயசு இருந்துச்சு? எனக்கு அப்போ 10 வயசு. வெறும் 10 வயசான அந்த மேரி ஜோன்ஸ் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அதன் மூலம் வர பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தனக்குரிய காரியங்கள் எல்லாம் செலவழிக்காமல் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தாங்களாம். கிட்டத்தட்ட 6 வருஷம் சேர்த்து வச்சு. அப்போது 10 வயசில் சேர்த்து வைக்க ஆரம்பித்தாங்க. 16 வயது வரைக்கும் அவங்க வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு பணம் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி சேர்த்து வச்சு அந்த பைபிள் வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட் வந்த உடனே அவங்க வந்து அவங்க ஊருக்கு பக்கத்தில் பாலாங்கிற கிராமம் தானே? ஆமா. பாலா அப்படிங்கிற ஊர்ல தான் தாமஸ் சார்லஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து அந்த பைபிள்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க போய் எப்படியாவது வாங்கணும். ஆனா இவங்க இருக்கிற வில்லேஜ்ல இருந்து அங்க போறதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். ஆனாலும் இந்த மேரி ஜோன்ஸ் மனம் தளரவே இல்லை. நான் வந்து நடந்தே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேக் ஒன்று மாட்டிட்டு, உங்க பேக்கு காட்டுங்க. இது போல ஒரு பேக் ஒன்று மாட்டிட்டு அதில் அவங்க பணம் சேர்த்து வச்ச பணத்தையும் வச்சுட்டு குடுன்னு அழகாக தனக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப அழகாக நடந்தே போனாங்க. அவங்க போகிற பாதையெல்லாம் ரொம்ப இப்போ இருக்க மாதிரி நமக்கு சூப்பராக இருக்குமா, ரோடு கல் முள் கரடு முரடாக இருந்திருக்கும் இல்லையா? அதிலெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் பெருசாகவே தெரியல. ஏன் உங்களுக்கு அந்த பைபிள் மேலே ரொம்ப ஆசை இருந்துச்சு இல்லையா? ஆமா. என்னைக்கு நான் அந்த பைபிள் வாங்குவேன், மனசார அதை படிப்பேன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த விடாமுயற்சியோட அவங்க அந்த கிராமத்துக்கு போனாங்க. அந்த தாமஸ் சார்லஸ் அவர்கிட்ட போனோடனே கிடைச்சதா? இல்ல. ஓகே, அந்த இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். தாமஸ் சார்லஸ் அவர்கிட்ட போய் பைபிள் கேட்டோடனே அவர் சொன்னாரு, அச்சுச்சோ என்கிட்ட இருந்த பைபிள் எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு, இப்ப பைபிளே இல்லைன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தான் எப்படி அந்த 6 வருஷம் அந்த பணத்தை சேர்த்து வச்சாங்கிறது அந்த ஸ்டோரி எல்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தாமஸ் சார்லஸ் நினைச்சாரு, அவர்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு பைபிள் வாங்குறதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த பைபிள் உங்ககிட்ட இருக்கட்டும், நான் பிறகு வந்து வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்போ அந்த பைபிள் ஞாபகம் இவருக்கு வந்தது. உடனே தாமஸ் சார்லஸ் அந்த பைபிளை எடுத்து மேரி ஜோன்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே உங்களுக்கு அப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷத்துடனே அவங்க பைபிளை வாங்கிட்டு குடுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க தன்னுடைய கிராமத்துக்கு. அங்க போய் என்ன பண்ணீங்க? அங்க போய் எல்லாருக்கும் பைபிள் வாசிச்சு காட்டுவேன். அங்க இருந்த எல்லாருக்கும் பைபிள் வாசிச்சு காட்டுவாங்க. வாசிக்கிறது மட்டும் இல்லாம வசனங்கள் எல்லாம் மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. குட்டீஸ், மேரி ஜோன்ஸ் வந்து தன் பைபிள் மேல இருந்த ஒரு அளவில்லாத அன்புனால பிற்காலத்துல என்னாச்சு தெரியுமா? அவங்களுடைய வேல்ஸ் மொழியிலேயே வந்து அதிகமான பைபிள்ஸ் வந்து அச்சடிக்கப்பட்டு எல்லார் கையிலையும் கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து வழிவகை செய்யறதுக்கு ஒரு காரணமாவே இருந்தாங்க. எப்படின்னா, மேரி ஜோன்ஸை பற்றி தாமஸ் சார்லஸ் அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் சொல்லுவாராம், சாட்சியாக சொல்லுவாராம். அவங்க வந்து எப்படி அந்த பைபிள் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க அப்படிங்கிறத சாட்சியாக பல இடங்களுக்கு போய் சொல்லுவார். அதன் மூலம் நிறைய மக்கள் வந்து அவங்களும் பைபிளை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்தாங்க. அதன் மூலம் பைபிள் வந்து எல்லா மொழிகள்லையும் அச்சடிக்கப்பட்டு எல்லார் கையிலையும் பைபிள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக நம்ம பைபிள் வச்சுருக்கிறோம். வீட்டில் வந்து 4 பேர் இருந்தாலும் 4 பேர்கிட்டே பைபிள் இருக்குது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த 4 பேருமே பைபிள் வாசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க். அப்படித்தானே குட்டீஸ்? நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே மேரி ஜோன்ஸ் எப்படி வந்து பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்களோ அது மாதிரி ரொம்ப ஆசையாக வாஞ்சையோட ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட வார்த்தைகளை படிக்கணும். அப்போ என்ன செய்வார் ஏசப்பா? உங்களை அதற்கேற்ற மேன்மையுடையவர்களாக உங்களை மாற்றுவார். குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்கும் இதே போல ஒரு மிஷனரியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம மேரி ஜோன்ஸ் மிஷினரியை பற்றி மிஷினரி மாதிரி ஒரு குட்டி வந்து சூப்பராக நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு மிஷினரியும் நம்ம ப்ரோக்ராமுக்கு வராங்க. ஓகே குட்டீஸ், இப்போவும் நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சூப்பரான ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா சாந்த குணம். சாந்த குணம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நிறைய பேருக்கு நமக்கு தெரியும், பைபிளில் சாந்த குணம் பற்றி வசனம் இருக்குது.
என்ன வசனம்? மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பேறு பெற்றோர், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இல்லையா? Blessed are the meek, for they will inherit the earth. Matthew 5:5. ஸோ சாந்த குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பூ இருக்குது. இந்த பேப்பரில் ஒரு ஃப்ளார் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த ஃப்ளாரை வந்து கலர் பண்ணணுன்னா என்ன தேவை? கலர் பென்சில் இல்லைன்னா க்ரையான்ஸ் தேவை இல்லையா? ஸோ இந்த க்ரையான்ஸ் வச்சு இந்த ஃப்ளாரை நான் அழகாக கலர் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு எந்த ஒரு பிக்சர் இருந்தாலும் நான் இந்த க்ரையான்ஸ் வச்சு நான் கலர் பண்ணிக்கலாம். இந்த க்ரையான்ஸ் அப்போ எதுக்கு பிரயோஜனப்படுது? கலர் பண்ணுறதுக்கு பிரயோஜனப்படுது. இந்த க்ரையான்ஸை உடைக்கக்கூடிய பவர் அண்ட் எபிலிட்டி எனக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது ஈஸியாக உடைச்சிடலாம் இல்லையா? ஆனால் இது உடச்சி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படி இருக்கும்போது நான் அழகாக வச்சு கலர் பண்ண முடியும். அதே போல தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு அவருடைய இரத்தத்தை சிந்தினாங்க. பட் தேவாதி தேவன் அவரால் வந்து அந்த சிலுவை பாட வந்து வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பவர் அண்ட் எபிலிட்டி வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட பாவத்துக்காக அவர் என்ன பண்ணார்? அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஸோ அவருக்கு பவர் இருந்தும் அதை அதில் யூஸ் பண்ணலை. நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளோட பாவத்தை எல்லாத்தையுமே அதில் வந்து அவர் சுமந்தார். அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராச்சும் ஏதாவது பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், ஒரு பிள்ளை ஒரு பென் எடுத்து எழுதிட்டு இருக்கிறா, அவளோட பென் எழுத மாட்டேங்குதுன்னு இப்படி பண்ணும்போது இங்கு தெளிச்சிடுச்சு அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டுடுச்சுன்னா, நமக்கு திருப்பி அதையே பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பவர் இருக்குது. நம்ம பென் எடுத்து இங்கே தெளிக்க முடியும். ஆனால் அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படிங்கிற அந்த இதை மனசில் நம்ம வச்சு அதை திருப்பி பண்ணாமல் இருக்கிறோம் இல்லையா? சாந்தமாக இருக்கிறது தான் வந்து சாந்த குணம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக நம்ம சாந்த குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வேற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். Until then, bye குட்டீஸ். God bless you. ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஆப்ஜெக்ட் லெசன் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எஸ். ஓகே குட்டீஸ், இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட முக்கியமான ஒரு செக்மெண்ட் வந்துட்டோம். என்ன செக்மெண்ட்? எஸ். இப்போ நம்ம ஜினி ஆண்டி வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ஓகேவா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மார்ஷ்மேன் 15 வருட கடின உழைப்பிற்கு பின் எந்த மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்தார்? ஆன்சர், சீன மொழியில். செகண்ட் கொஸ்டின், மார்ஷ்மேன் முதலில் வங்காள மொழியில் வெளியிட்ட மேகசின்களின் பெயர்கள் என்ன? ஆன்சர், சமாச்சார தர்பார், இந்தியாவின் நண்பன். தேர்ட் கொஸ்டின், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டது யார்? ஆன்சர், இயேசு கிறிஸ்து. ஃபோர்த் கொஸ்டின், லாஸ்ட் வீக் கிரியேஷன் கேரின் தலைப்பு என்ன? ஆன்சர், சேவ் ட்ரீ. ஃபிஃப்த் கொஸ்டின், தேவன் நிலத்தை பாதுகாக்க சொன்ன வசன இருப்பிடம் எது? ஆன்சர், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட போன வாரத்துக்குள்ள மெமரி வசையும் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யாரான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? My name is Yalini. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. தேங்க்யூ. வருடவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மேத்யூ 5:4. துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். குட்டீஸ், இந்த வாரத்துக்குள்ள கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேரி ஜோன்ஸ் வேதாகமத்தை வாங்க எத்தனை வருடம் பணம் சேர்த்தார்? செகண்ட் கொஸ்டின், மேரி ஜோன்ஸ் வேதாகமத்தை யாரிடம் வாங்கினார்? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் பிளஸ்ஸின் தீம் என்ன? என்ன குட்டீஸ், இந்த
கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. அனி நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? Puppet dance. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மோட்சம் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மோட்சம் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டீஸ் ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். பப்பட் சாங்லாம் நீங்கள் பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். அனி ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கை கூப்பிடணும், முழங்கால் போடணும், கண்ணு மூடணும். ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரே பண்ணலாமே. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து அந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய வாரத்துலையும் இந்த பிளஸ் ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரங்களை தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளோட கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவங்களை நீங்கள் அப்பா பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல படிப்பில் சிறந்து விளங்க நீங்கள் கிருபை தாங்க. உங்களுக்கு பயந்துருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஞானத்தை நிறைவாக அளிக்கிற தேவனப்பா. பிள்ளைங்க யாரெல்லாம் எனக்கும் ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஞானத்தினால அவங்களை நிரப்பும்படியாக அவங்க எல்லாத்துலேயும் சிறந்து விளங்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, போக்கிலும் வரத்துலையும் கூட இருங்க அப்பா. ஸ்கூலில் நல்ல அப்பா பிள்ளைங்கன்ற சாட்சி வாங்க நீங்கள் கிருபை தாங்க. வீட்டிலையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளா, சாட்சியுள்ள பிள்ளைங்களா, பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே கூட இருந்து நீங்கள் வழி நடத்திங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்காக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் இருக்குது. ஸோ மறக்காமல் பிளஸ் ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இதே மாதிரி சூப்பரான பிளஸ் ப்ரோக்ராமில் நானும் ஆனியும் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய்.